சைனான்னு ஒரு நாடு இருக்குல்ல, சீனா. ஆமா. சீனா நாட்டில் தமிழுக்கு முக்கியத்துவம், தமிழ் பள்ளிக்கூடம், தமிழ் வாத்தியார்கள், தமிழில் பேர். இப்போ கையில் அலைபேசி வச்சுருந்தா படித்த பிள்ளைய தட்டி பாருங்க, ஒரு பொம்பளை பிள்ளை வந்து பேசுகிறா, என்ன தெரியுதா, நான் சீனாவிலேருந்து பூங்கோதை பேசுகிறேங்கிறான். பூங்கோதை? சீனாவில் பூங்கோதைன்னு பேர் வச்சுட்டேன், நம்ம என்ன பேர் வச்சுக்கிட்டு தர்றோம்னு யோசிங்க. இப்போ உலக நாடுகள்லாம் பல நாடுகள் சேர்ந்து சீனாக்காரன்ட்ட போய் கேட்குது, உங்கள் நாட்டுக்குன்னு ஒரு மொழி இருக்குது, சீன மொழி, அதை மீறி உங்களுக்கு எதுக்கு தமிழ் மீதி வளர்க்குற, ஏன் தமிழுக்கு முக்கியத்துவம் கொடுக்குன்னு கேட்குறேன். அதுக்கு அவன் சொல்கிறேன், சீன அதிகாரிகள் இந்த உலகத்திலே 6 மொழி செம்மொழியாக்கப்பட்ட மொழி, 6 மொழி என்னென்ன, கிரேக்கம், லத்தீன், ஈப்ரோ, சமஸ்கிருதம், சீனம், தமிழ் ஆகிய 6 மொழி தான் உலகத்தில் செம்மொழி. 6 மொழியில் 4 செத்து போச்சு. என்னென்ன, கிரேக்கம், லத்தீன், ஈப்ரோ, சமஸ்கிருதம். இந்த 4ம் உலக வழக்கு அழிந்து ஒழிந்து சிதைஞ்சு போச்சு. மிச்சம் இருப்பது 2, ஒன்று சீனம், இன்னொன்று நமது மொழி தமிழ். இப்போ என்ன சொல்கிறேன், சீன அதிகாரிகள் ஒரு நாள் இல்லை, ஒரு நாள்